ஒரு 10,000 ஆவர்த்தி ஒரு மந்திரம் இருக்கு. அதை ஜெபம் பண்ணினா வேதாளம் பிரத்யட்சமாகும். உக்ரமான தேவதைகள் கூட பிரத்யட்சமாகிறது ரொம்ப சுலபம். பகவான் வர்றதுதானே சிரமம். இப்ப கிருஷ்ணன் வேணும்னா எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணணும்னா பகுநாம் ஜென்மநாமந்தே ஞானவான். இந்த பலன்கிறத தான் சாஸ்திரங்கள்லாம் பக்தி சாஸ்திரங்கள் சொல்றது 5 விதமான பலன். பகவான்கிட்ட குழந்தையா நினைக்கிறது எப்படின்னா பெத்த புள்ள மாதிரி பாவம் இருக்கணும். ஒரு ருத்ர பூமியில ஸ்மசானத்துல போய் ஒரு 10,000 ஆவர்த்தி ஒரு மந்திரம் இருக்கு. அதை ஜெபம் பண்ணினா வேதாளம் பிரத்யட்சமாகும்னு இருக்கு. வேதாளங்கிறாலும் பூதம் 10,000 எண்ணிக்கை ஜெபம் பண்ணினா போரும் பிரத்யட்சமாயிடும். ருத்ரபூமியில் போய் பண்ணணும், சுடுகாட்டில் போய் பண்ணணும். 1,00,000 ஜெபம் பண்ணினா யார் வராம போறான், அவனுக்கு என்ன ப்ராப்ளம் எல்லாத்தையும் காதுல வந்து சொல்லிவிடுவது. சர்வம் கர்ணே கதையதி. வரத்துக்கு முன்னாடி சில பேர் சொல்றா பாருங்க, இந்தூரா அங்கேருந்து வந்து எல்லாம் இன்னும் ட்ரிபிளான்னு கேட்குறா பாருங்க. அவன் பெரிய தபஸ்வி இல்லை. இந்த மந்திரம் 1,00,000 சுடுகாட்டில் ஜெபம் பண்ணா போறோம். அந்த அந்த இவன் காரில் வந்து இறங்கின உடனே சொல்லும், நீங்க என்ன சீதாராம விலாசில் சாப்பிட்டீங்களா, அப்புறம் 350 ரூபா பில் ஆச்சா, ஆடுதுறையில் பெட்ரோல் டீசல் போட்டேலா, இவ்வளோ ரூபாய்க்கு போட்டேலாமா. வரதுக்கு முன்னாடி அவனுக்கு என்னமா தெரியும்னா சர்வம் கர்ணே கதையதி. 1,00,000 தான். இப்போ நான் அதை பண்ணினேன்னு வச்சுக்கோங்க, இந்த ரோடு முழுக்க காராக இருக்கும். இப்போ சுடுகாட்டுக்கு ரொம்ப தூரம் போக வேண்டாம், நம்ம ஆசிரமத்துலேருந்து கிட்டக்கே இருக்கு. 1,00,000 ஜெபம் பண்ணா போகிறோம், அது காதில் சொல்லிவிடும். சர்வம் கர்ணே கதையதி. ஆனால் இதெல்லாம் 1,00,000 பண்ணா போகிறோம், ஒரு நாளில் பண்ணா போகிறோம், 10,000 பண்ணினா போகிறோம், உடனே பலன் பிரத்யட்சம் ஆகிடும். ஆனால் கிருஷ்ணன் வர்றதுக்கு தான் ஜென்ம ஜென்மமாக தபஸ் பண்ணும். இந்த தேவதையெல்லாம் பரம சுலபம். அதனால சாத்விகமான தேவதைன்னு இல்லை, உக்ரமான தேவதைகள் கூட பிரத்யட்சமாகிறது ரொம்ப சுலபம். பகவான் வர்றது தானே சிரமம். இப்போ கிருஷ்ணன் வேணும்னா எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணணும்னா பகுநாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபஞ்சதி. ஒரு ஜென்மா போருமா? நிறைய பிறவிகள். அந்த சாதனையை விடாமல் பண்ண. அதனால தான் நன்கு பக்தியில் கொஞ்சம் ஈடுபட்டவாளுக்கு அவளுக்கே தன்னை புரியும் எதில் டேஸ்ட்டுன்னு. சில பேர் பாராயணம் பண்ணிகிட்டே இருந்தால் பிடிக்கும். என்ன அர்த்தம்னா ஜென்ம ஜென்மமாக பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். சில பேருக்கு நாம ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தால் தான் திருப்தியாக இருக்கும். அவள் ஜென்ம ஜென்மமாக நாம ஜெபம் பண்ணுறா. சில பேருக்கு கதை எங்கே இருந்தாலும் ஓடி ஓடி போயிடுவா கதை கேட்கறதுக்கு. ஏன் இப்படி போகிறா அப்படின்னா ஜென்ம ஜென்மமாக கதை கேட்டிருக்கான்னு அர்த்தம். இது மாதிரி நிறையா ஜென்மங்கள் நாம் இப்படி சாதன ரூபமாக இந்த பகவத் விஷயத்தை அனுபவிச்சு இது ஒரு பலனை கொடுக்கணுமோனோ. இவ்வளவு ஜென்மாவா பண்ணுறமே, இதுக்கு ஒரு பலன் உண்டா கிடையாதா? இந்த பலன்கிறத தான் சாஸ்திரங்கள்லாம் பக்தி சாஸ்திரங்கள் சொல்றது 5 விதமான பலன்கள். 5 இருக்கு, 5 வராது, 1 வரும். இந்த 5ல் 1 வந்துடும். இது பலன்னு சொல்றதை விட ரசம்னு சொல்லணும். இத்தனை நாளாக பண்ணின பக்தியோட ரசம். ரசம்னா என்னன்னா பாவம். இந்த பாக்கி எல்லாம் பண்ணிக்கலாம். அழகாக அலங்காரம் பண்ணலாம், அழகாக பாடலாம், அழகாக பிரவச்சனம் பண்ணலாம். இது மாதிரி கிரியைகள்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிவிட முடியும். ஆனால் பாவம் இருக்கே, அதில் ஏமாற்ற முடியாது, அதை நம்ம பண்ணிக்க முடியாது. இப்படி பண்ணிக்கணும்னு பிளான் பண்ணி பண்ணிக்க முடியாது. அது அமையணுங்கிறது எப்போ அமையும்னா அநேக ஜென்மங்கள் இப்படி சாதன பக்தி பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு ஜென்மால இது பலனை கொடுக்கும். அந்த பலன் பலனா இல்லாமல் பாவமாக. பக்திக்கு பலன் பாவம். 5 விதமான பாவங்கள். அந்த பாவம் என்னன்னா நாம் அறியாமலே நமக்கு கிருஷ்ணனை பார்த்தா குழந்தை மாதிரி தோணும். இதுதான் ஒரு பாவம்.
இது பண்ணிக்க முடியுமோ? இது பண்ணிக்க முடியுமா? கிருஷ்ணன் தான் நமக்கு குழந்தைன்னு வாயால் சொல்லலாம், மனசால கூட நினச்சிண்டே இருக்கலாம். ஆனால் யதார்த்தமாக மனசுக்கு அமையணுமே. உன் பெத்த புள்ள மாதிரி நீ பெத்தா எப்படியோ அது மாதிரி நினைக்க முடியுமோ உன்னால? ஸ்வீகாரம் பண்ணிண்டா தீர்மானமா சாஸ்திர ரீதியாகவும் புத்திரன் தான், லீகலாகவும் புத்திரன் தான், அது ஆட்சேபணம் இல்லை. ஆனால் 10 மாதம் கர்ப்பவாசத்தில் வச்சுண்டு பெத்த குழந்தைகிட்ட உள்ள அந்த குழந்தைங்கிற ஒரு எண்ணம் இருக்கு, அது ஸ்வீகார புத்திரன்ட்ட வருமோ? பிரியம் இருக்கும். வயத்தில் இருந்து பிறந்தவன் தான் உன்னால நினைச்சுக்க முடியுமோ? என் பிள்ளைன்னு வேணா சொல்லலாமே தவிர அது சாத்தியம் இல்லை. பகவான்கிட்ட குழந்தையா நினைக்கிறது எப்படின்னா பெத்த புள்ள மாதிரி பாவம் இருக்கணுமா. அதனால தான் சொன்னேன், இதை பண்ணிக்க முடியாது, அது அப்படியே அமைஞ்சுடணும். அது யாருக்கு அமையும்னா கோட்டியில் ஒருத்தருக்கு கோடி ஜென்ம அபியாசத்தினால கிடைக்கிறது. கோடி ஜென்மாவும் புள்ளேங்கிற அபியாசம் இல்லை, நீ ஏதோ ஒரு மார்க்கத்தில் போயிட்டே இருக்கணும். அதுக்கு அந்த மார்க்கம்தான் பலன்னு இல்லை. நீ ஏதோ ஒரு பக்தியில் சிரவணம் பண்ணுவியோ, கீர்த்தனம் பண்ணுவியோ, ஸ்மரணம் பண்ணுவியோ, திருவடி பூஜை பண்ணுவியோ, அர்ச்சனை பண்ணுவியோ, நமஸ்காரம் பண்ணுவியோ, அப்புறம் பிரதட்சணம் பண்ணுவியோ, நீ சேவை பண்ணு, ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இரு. ஆனால் இந்த 5ல் 1 நிற்கணும், நின்றுடும். அதில் ஒரு பக்தி வாத்சல்ய பக்தி. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.